அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் அவர் பேசியதை மகாயுத்தம் தேர்தல் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். திமுக 3 வருஷமா ஒண்ணுமே பண்ணாம ஆட்சி 3 வருஷம் முடிச்சிட்டாங்க பாருங்க. இன்னைக்கு அவங்க கொடுத்தது என்ன கொடுத்தாங்க? கொடுத்த போனஸ் என்ன? 3 வருஷத்துல மின் கட்டண உயர்வு, கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க? ஒவ்வொரு வீட்டுக்கு கரண்ட் பில் எவ்வளவு? கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க? சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, இதுதான் கொடுத்த போனஸ். தேர்தல் நேரத்தில் நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்களா? எந்த வாக்குறுதி நிறைவேற்றல. ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு தலைவிகளுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. என்ன போராட்டம் பண்ணி கவன தீர்மானம் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் ரகல பண்ணது பின்னால் 1000 ரூபாய் கொஞ்சம் பேருக்கு கொடுத்தாங்க. அது பாதி பேருக்கு கொடுத்தாங்க. அது நம்ம கேள்வி கேட்டு எடப்பாடி என்ன கவன தீர்மானம் கொண்டு சட்டமன்றத்தில் பேசினார். 3 வருஷமா ஏமாத்திட்டே இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் 1000 ரூபாய் பாதி பேருக்கு கொடுத்தாங்க. அது யார் வீட்டுல இருந்து கொடுத்தாங்க? திமுக வீட்டுல கொடுத்தாங்களா? உங்க வரி பணம், மின்சார கட்டணம் கட்டுறீங்கல்ல, சொத்து வரி கட்டுறீங்களா, உங்க பணத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கே எல்லாத்துக்கும் கொடுக்கல. ஆனா தேர்தல் நேரம் என்ன சொன்னாங்க? ஒவ்வொரு குடும்பத்துக்கு தரனாங்கல்ல, ஒவ்வொரு குடும்ப தலைவர் தரன்னு சொன்னாங்களா இல்லையா? கொடுக்கல. இப்படித்தான் ஏமாத்துறாங்க. எதுவுமே செய்யல. விலைவாசி உயர்வு, எந்த தொழிலும் செய்ய முடியல. இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனைகள் மக்களுக்கு. அது மட்டுமல்ல, நம்ம எப்படி 50 கிலோமீட்டர்கள் இருந்து கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு பார்த்த சிறுவாணி அணை கேரளா தண்ணி குறைச்சிட்டாங்க. இதை போய் கேட்க சட்டமன்றத்தில் பேசுற பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு இதை கேட்கறதுக்கு வக்கில்லாத திமுக அரசு, கேட்கறதுக்கு நாதி இல்லை. இன்னைக்கு கேரளா கேட்டு இந்த மாதிரி பிரச்சனை நம்ம பேசி ஒண்ணு தண்ணி கொண்டு வருவோம். கேட்கக்கூடிய ஆள் இல்லை. இதுதான் திமுக. யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னே தெரியல. சட்டமன்றத்திலே முதலமைச்சர் முன்னாடி நான் பேசிட்டேன். அது மட்டுமல்ல, கொரோனா வந்து திமுக பேர்ல, கொரோனா வந்தது திமுக பேர்ல வந்ததில்ல. அன்னைக்கு என்னாச்சு? நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. நம்ம இருக்கும்போது கொரோனா வந்தது. எடப்பாடி ஒரு மாவட்டம் வந்தார், அமைச்சரா இருந்தேன். ஒவ்வொரு பக்கம் ஆய்வு கூட்டம் போட்டு உயிர்களை காப்பாற்றணும்.